வணக்கம் மக்களே, வாங்க இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து சேனல்ல வந்து சாந்தி ஹோம்மேட் மசாலா பொடியை வந்து 2 நாளைக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தியிருக்கேங்க. நம்ம வீட்லயே செய்யறங்க ஹோம்மேட் மசாலா பொடி ரொம்ப தரமானதுங்க, பாதுகாப்பானது, சுத்தமானது. எல்லாமே நம்ம கடையில இருந்து வாங்கிட்டு வந்து வீட்லயே வந்து பக்குவமா காய வச்சு பதப்படுத்தி நம்ம நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறம் தாங்க வறுத்து அரைக்கிறோம். அதெல்லாம் மசாலா பொடி ரொம்பவே டேஸ்டா இருக்கும். 100% ஹோம்மேட் மசாலாங்க, எந்த கலப்படமும் கிடையாது, கெமிக்கல் எதுவும் சேர்க்கல. சூப்பரா இருக்குங்க, டேஸ்ட் அருமையா இருக்கும். நாங்க எப்படி டேஸ்டா ருசியா சமைச்சு சாப்பிடுறோமோ அதே மாதிரி மக்களுக்கு கொடுக்கணும் தாங்க நம்ம வந்து ஹோம்மேட் மசாலா பொடி ரெடி பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். தரமும் பாதுகாப்புலையும் சிறந்ததுங்க. நம்ம வந்து சர்டிபிகேட் வாங்கி வச்சுதாங்க நம்ம வந்து முறைப்படி செய்யறோம். அதனால யாரும் பயப்பட வேண்டாம். 100% பியூரான ஹோம்மேட் மசாலா பொடி தாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, புளிசாத பொடி தாங்க. பாருங்க, இதுதாங்க புளிசாத பொடி. சாந்தி ஹோம்மேட் புளிசாத பொடிங்க, 100% பியூரான பொடிங்க. கண்டிப்பா வந்து நீங்க ஒரு முறை வாங்கி பாருங்க. வாங்கி பார்த்தாதான் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம பெருமாள் கோயில் ஐயர் வீட்டுக்கெல்லாம் போனா எப்படி ஒரு டேஸ்டான புளிசாத பொடி கிடைக்குமோ அந்த மாதிரி பக்குவத்துல செஞ்சிருக்காங்க. கண்டிப்பா வாங்கி பாருங்க. நீங்க இதுல பெரிய வேலையே கிடையாதுங்க. நீங்க சும்மா கடுகு பருப்பு போட்டு தாளிச்சு நீங்க இந்த பொடியை போட்டு சாதத்தோட மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கொடுத்தாவும் கண்டிப்பா மறுபடியும் கேட்பாங்க. ஒரு முறை வாங்கி பாருங்க. வாங்கி பார்த்தாதான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். கண்டிப்பா நீங்க ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். உங்க ஆதரவு தாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா ஆர்டர் பண்ணுங்க. நான் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். சாந்தி ஹோம்மேட் மசாலா பொடிங்க. எல்லா பொடியுமே இருக்கு நம்ம கிட்ட. புளிசாத பொடி, சாம்பார் பொடி, தனியாத்தூள், மிளகாய் தூள், காஷ்மீரி சில்லி எல்லாமே இருக்குங்க. நான் ஒன்னொன்னா உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துறேன். இன்னைக்கு புளிசாத பொடியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க.